أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகம்தான் வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் செலவு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அதிகமான சதகாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரோபகாரம் கொண்டவர்களாக கொடை வள்ளலாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ரமலான் வந்து விடுகின்ற போது மிகவும் பாரிய கொடையாளியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் கால தர்மம் பற்றி சொல்லப்படுகின்ற போது அஜ்வதுன் மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இது சதகாவின் மாதம். ரமலான் சதகாவின் மாதம். சதகா என்பது செல்வந்தர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லோரும் செய்ய முடியும். வசதி உள்ளவர்கள், வசதி குறைந்தவர்கள் கூட சதகாவில் ஈடுபட முடியும். சதகாக்களிலே பல வகைகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஏழை எளியவர்களுடைய பசியை தீர்க்கின்ற விடயம், அவர்களுடைய உணவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற விடயம் என்பது மிகவும் ஏற்றகரமானது. நாளை மறுமையிலே சக்கர் என்கின்ற நரகத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற மனிதர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது. மா சலகக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே வந்து வீழ்ந்தீர்கள் என்று கேட்கப்படுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், முதலாவது காரணம் காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் ஒழுங்கான உயிரோட்டமான தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீண் பேச்சு பேசுபவர்களோடு வீண் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களோடு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம். இந்த மூன்று பாவங்களும் ஒரு மனிதனை சக்கர் என்ற நரகத்தில் வீழ்த்தி விடுகிறது. எனவே ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது மிகவும் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அடியாரிடத்திலே கேட்பான், நான் பசியோடு வந்தேனே, நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. அப்போது மனிதர்கள் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கெல்லாம் உணவளிப்பவன் நீ பசியோடு வந்தாயா? அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், நான் வரவில்லை, என்னுடைய அடியான் ஒருவனிடத்திலே பசியோடு வந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு உணவளித்ததை போன்று இருந்திருக்குமே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சதகாக்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த சதகாவிலே கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்ற போது சொன்னார்கள், உங்கள் எல்லோருக்கும் சதகா வாஜிபாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், சதகா கொடுப்பது வாஜிபா, ஜகாத் கொடுப்பது வாஜிபாக இருக்கும், சதகா சுன்னாதானே? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிற, எங்களில் எல்லோரிடத்திலும் வசதி கிடையாதே, வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடை வீதிக்கு சென்று உழைத்து அதில் ஒரு பகுதியை சதகாவாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். சதகாவுக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது மீண்டும் கேட்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர், யா ரசூலல்லாஹ், அதற்கும் சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நன்மையான காரியங்களுக்கு உதவியாக இருங்கள், தீமையான காரியங்களுக்கு துணை போகாமல் இருங்கள், அதுவும் சதகா தான். ஒரு நன்மையை தூண்டுவது, நன்மையை செய்வதற்கு தூண்டுவது, சதகாவை தூண்டுவது, ஜகாத்தை தூண்டுவது, அதனூடாகவும் நாங்கள் நன்மையை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அப்போதும் ஒரு சஹாபி அந்த விடயங்களை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த சதகாவுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களிலே சிலருக்கு பழக்கம் இருந்தது, சதகா கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்டால் உடனே நாங்கள் தொழிலுக்கு சென்று உழைத்து அதில் ஒரு பகுதியை சதகா கொடுத்து விட்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பஞ்சமான காலத்திலே ரோமான் அழைக்கப்பட்ட ஒரு கிணற்றை வாங்கி அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பாரிய மதீனாவை நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு பாரிய வியாபார பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு பெரும் வியாபார கூட்டத்தோடு வருகை தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொன்ன ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தன்னுடைய சதகாக்களின் மூலமாக குதித்து குதித்து பாய்ந்து பாய்ந்து சுவர்க்கத்தில் நுழைவார் என்ற அந்த கருத்தை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்னை பற்றி சொன்னார்களா என்று கேட்டு உறுதிப்படுத்திவிட்டு உடனடியாக தான் கொண்டு வந்த அத்தனை ஒட்டகங்கள் நிறைய, குதிரைகள் நிறைய இருந்த வியாபார பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருட்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னபோது தன்னிடம் இருந்த மிக பாரிய தோட்டத்தை அப்படியே தர்மம் செய்துவிட்ட சஹாபியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுத்து விடுங்கள். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பார்? அப்படி கொடுத்தால் ஃபயுல்லாஹிஃபு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவருக்கு பன்மடங்காக அதனை நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் இறங்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்த ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆம், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது போன்றது, அதனை அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான்னு சொன்னபோது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு சொந்தமான 700 பேரிச்சம்பரங்கள் நிறைந்த தோட்டத்தை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் சஹாபாக்கள் சதகாவிலே ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். சதகாவுக்கென்றே உழைக்க சென்றிருக்கின்றார்கள். சதகா கொடுக்காத ஒரு நாள் என் வாழ்நாளில் இருக்கக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ ஏழை எளியவர்கள் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே ஒரு குடும்பம், வீட்டிலே தந்தை சுகவீனமுற்றிருக்கிறார், தாயார் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே பிள்ளைகளை வளர்த்து வருகிறார், அங்கவீனமுற்ற ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய சாதாரண மருத்துவ செலவுகளுக்காகவே பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுகின்றன. அவருடைய சிறிய சகோதரர், இன்னும் ஒரு சகோதரர், படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வீதி வீதியாக கழிவுப் பொருட்களை புறக்கி அதனை விற்பனை செய்து அதனூடாக தன்னுடைய குடும்பத்துக்கு வருமானம் சேர்க்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் அன்று கண்டோம். இன்று எங்களுடைய ஊரில் இவ்வாறான பல குடும்பங்கள் இருக்கின்றன. அன்றாட மருத்துவ வசதிக்கு வசதி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன. அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத குடும்பங்கள் இருக்கின்றன. ஒரு இஃப்தாருக்கு கூட போதுமான உணவை தயாரித்துக் கொள்வதற்கு தேவையான வசதி இல்லாத குடும்பங்கள் இருக்கின்றன. அப்படியான குடும்பங்களை தேடிச் சென்று நாங்கள் உதவுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை அவதானித்து பாருங்கள். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையிலே இன்றைய தினம் ஏதாவது ஒன்றை செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தலஃபா, அவர்களுக்கு இதனை நீ ஹலஃபா, அவர்களுக்கு நீ இதனை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி கிடைக்கக்கூடிய வகையிலே கொடுப்பாயாக என்று துஆ கேட்கிறார்கள். அதே போன்று யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய செல்வத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அதனை செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பட்டு கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த மும்சிக்குகளாக இருப்பவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அழிவை குடிப்பாயாக என்று மலக்குமார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் துஆ செய்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சதகாவை அது செய்ய முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்களுடைய துஆ, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துஆ, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக அதனை திருப்பி தர காத்திருக்கிறார். அதே நேரம் யாரெல்லாம் சதகா செய்யாமல் ஒரு தினத்தை கழிக்கிறோமோ, கஞ்சத்தனத்தோடு கழிக்கிறோமோ, வசதி இருந்தும் கொடுக்காத நிலையில் கழிக்கிறோமோ, அவர்களுக்கு மலக்குமார்களுடைய சாபம், யா அல்லாஹ் இவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக என்ற சாபம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது சதகாவின் மாதம். எத்தனையோ ஏழை எளியவர்கள் நம்முடைய சுற்றுச்சூழலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு சிறிய சதகாவையாவது இந்த ரமலானிலே நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஃப்தாருடைய ஏற்பாடுகளுக்காக, சஹருடைய ஏற்பாடுகளுக்காக ஏழை குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ரை சரியான முறையில் குறிப்பிட்டு நாங்கள் சரியான முறையில் அதனை நிறைவேற்ற வேண்டும். பெருநாளுடைய ஆடைகளை கொள்வனவு செய்வதற்கு வசதி இல்லாத குடும்பங்களுக்கு அதனாலான முயற்சிகளை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு என்ன முடியுமோ அதனூடாக எங்களுடைய சதகாக்களை உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இந்த அற்புதமான அமலை, எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, எங்களுக்கு தௌபாவை இஸ்திக்பாரை பெற்றுத்தரக்கூடிய, நரகத்தின் விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய, அரசுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய இந்த சதகாவின் பக்கம் கூடுதல் கவனம் செலுத்துவோம். வல் அல்லாஹ் தஆலா சதகாவின் ஊடாக நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.